ஸோ உண்மையிலுமே இந்த நியூ இயர் ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால ஒரு விசை திரும்பமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். ஸோ இந்த நியூ இயர் சர்வீஸில் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து இதன் வரைக்கும் நம்மளை நடத்தினார். ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை? ரொம்ப பொறுமை தான் தேவை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணமும் கூட. அதனால் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்க, அட்டென்டிவாக நீங்கள் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம். அதனால் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அட்டென்டிவாக கவனிங்க. கர்த்தர் என்ன பண்ணணும், நமக்கு கிருபை பாராட்டணுன்றதுல அதில் நம்ம ஃபோக்கஸாக இருப்போம். ஸோ இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என்ன 3 பேர் தானே? என்ன இப்பதான் நியூ இயரே பிறந்தது, அதுக்குள்ளே ரொம்ப கவலையா? பின்னாடிலாம் யாருமே சந்தோஷமே இல்லையா? ஒரே ஒருத்தர் தான் பாதி கை தூக்கியிருக்காங்க, இது பாதி கையை தூக்கல. வெரி குட். ஸோ இந்த நியூ இயர்னும் போது நமக்கு நிறைய சந்தோஷமான காரியம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோம்னா நடந்திருக்கோம், நடக்கவும் போகுது, இனிமேல் என்ன பண்ணோம், நிறையவே நமக்கு நடக்கும். ஸோ அந்த சந்தோஷத்தோடு கூட இன்னைக்கு ஆண்டவருக்கு மகிமையா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பகுதியை நம்ம படிக்க போறோம். ஏசாயா 42வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 42:7. ஏசாயா 42:7 வாசிக்கலாம் நம்ம. வெரி குட். இப்போ ஒருத்தர் மட்டும் அருமையா நல்லா சூப்பரா படிச்சாங்க இல்லையா? நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். வாசிக்கலாமா? எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? ரெடி ரெடி ஸ்டார்ட். 1 2 3 கோ. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு வார்த்தை. எத்தனை பேர் கையை ஆண்டவர் பிடிச்சிருக்கிறாரு? நீங்க நம்மளோட தலைப்பு என்ன தெரியுமா? I will hold your hand. I will hold your hand. அப்ப கர்த்தர் நம்ம கையை என்ன பண்ணியிருக்கிறார்? இன்னைக்கு நம்ம கையை பிடிச்சிருக்கிறார். சரி, 2025ல கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்துவமா கொடுக்கிறது என்னன்னு பொழுது, நான் உன் கையை என்ன பண்ணியிருக்கிறேன், இன்னைக்கு பிடிச்சிருக்கிறேன். நிறைய பேர் நம்ம கையை என்ன பண்ணிருப்பாங்க, பிடிச்சிருப்பாங்க. திருமணம் ஆனவர்கள் யார் நம்ம கையை பிடிச்சி கல்யாணம் பண்ணிருப்பா? நம்மளோட கணவனோ இல்ல நம்மளோட மனைவியோ நம்ம கையை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, ஒரு உடன்படிக்கைய கர்த்தர் திருமணத்துல ஏற்படுத்தி கொடுப்பார். இதுல என்ன பண்ணுவாங்க, அவங்க கையை பிடிப்பாங்க. அப்படி இன்னும் நம்ம சொல்லணும்னா நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த உலகத்துல நம்ம கையை பிடிச்சி நம்ம கையை பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு யார் தெரியுமா இந்த நம்மளுடைய கையை பிடிச்சிருக்கா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இன்னைக்கு உங்க கையை பிடிச்சிருக்கிறார். சோ இந்த வசனத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம தியானிக்க போறோம். இந்த நியூ இயர்ல கிறிஸ்மஸ்ல எத்தனை பேருக்கு கிஃப்ட் வந்தது? கிறிஸ்மஸ்ல பாஸ்டர் நான் கிஃப்ட் கொடுத்தேன், நிறைய பேர் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. நான் கிஃப்ட் கொடுத்தேன், எனக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க. அது மாதிரி கிஃப்ட் கொடுத்தாதான் திரும்பி கொடுப்பாங்க, கொடுக்கலாம் யாரும் சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க நிறைய பேருக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன பண்ணிருக்கணும், கிஃப்ட் எனக்கு கிடைச்சிருக்கும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு கிஃப்ட் என்ன பண்றாருன்னா கொடுக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கிறாரு? இந்த 2025ல நம்ம எல்லாருமே போறோம். நமக்கு கர்த்தர் ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறார். என்ன கிஃப்ட் நம்ம நிறைய யோசிக்கலாம் தேவையில்ல. எங்க திரும்பமா அதே பகுதியை நம்ம வாசிப்போம். 42:7 வசனத்துல
ஆண்டவர் சொல்றாரு. ஏங்க அதை நம்ம வாசிக்கலாமா? போதும். நீங்க ஆண்டவர் ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட்டுக்கு விலை மதிப்பே இல்லாத ஒரு கிஃப்ட் அது. ஆக்சுவலா அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எங்க 42:5 வாசிங்க. எங்க எங்க கடைசி பகுதியை மட்டும் எல்லாருமே சேர்ந்து வாசிங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பகுதி. எங்க வாசிங்க? கடைசி. வெரி குட். எல்லாருமே சேர்ந்து வாசிங்கப்பா. அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது. அப்ப நீங்க ஆண்டவருடைய கருத்தை பிடிக்கணும் அப்படின்னா கர்த்தர் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிஃப்ட் கொடுக்கிறாரு. என்ன தெரியுமா? கிஃப்ட் ஆஃப் லைஃப். என்ன கிஃப்ட் கொடுக்கிறாரு? வாழ்க்கைன்ற ஒரு பரிசை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன பாஸ்டர், இது ஒரு பெரிய விஷயமே இல்லையான்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். உண்மையிலுமே இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். யாருக்கெல்லாம் வாழ்க்கை தொலைஞ்சு போச்சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே 2025 கர்த்தர் ஞாபகப்படுத்துறது என்ன தெரியுமா? உனக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். என்ன வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்? குறிப்பா இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை நம்ம ரொம்ப யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய வாழ்க்கையே நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பாடம். இப்ப கொஞ்சம் கவனிங்க. நம்ம எல்லாருமே வேற எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. முன்னாடி என்ன பண்றாங்க, பின்னாடி என்ன பண்றாங்க, எல்லாம் அவங்க வேலை பண்ணிட்டு போட்டோம். உங்களோட கவனம் கர்த்தருடைய வார்த்தையில இருக்கட்டும். புரியுதா? உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை மேல உங்களுடைய கவனம் இருக்கட்டும். ஓகே. அப்ப 2025 நமக்கு எப்படி கர்த்தர் வாழ்க்கையை ஒரு பரிசா கொடுத்திருக்கிறாரோ, இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? வாழ்க்கையை ஒரு பரிசா கொடுத்தார். எப்ப அவங்களுக்கு வாழ்க்கையை பரிசா கொடுத்தா? இஸ்ரவேல் மக்கள்ல தன்னுடைய சொந்த ஜனமா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவங்களை எனக்குன்னு நான் அவங்களை செலக்ட் பண்றேன்பான்னு சொல்லி அவங்களை சொந்த ஜனமா கர்த்தர் எடுத்து அவங்களுக்கு உண்டான எல்லா காரியத்தையுமே ஆண்டவரே அவங்களுக்கு பராமரிச்சா அவங்களுக்கு வாழ்க்கை என்ன பண்ணார் தெரியுமா? தேவன் கிருபையா கொடுத்தார். இன்னைக்கு அதே போல ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நீங்க நினைச்சுக்காதீங்க. குறிப்பா இந்த 2025 நான் பார்க்கிறதுக்கு முன்னாடி, கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடில இருந்து, அதாவது 24ஆம் தேதியில இருந்து இப்ப வரைக்கும் நான் எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்கன்ற செய்தியை நான் கேள்விப்பட்டேன் தெரியுமா? கிட்டத்தட்ட 4 பேர். 24ல ஒருத்தர் மரணம் அடைஞ்சாங்க, 25ல ஒருத்தர் மரணம் அடைஞ்சாங்க, அதுக்கடுத்து இன்னொருத்தர் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க இறந்து போனாங்க. அப்ப சமீபமா முந்தா நேத்து ஒரு வயசான அங்கிள் இறந்துட்டாங்க. அப்படி வாழ்க்கை இன்னைக்கு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாமா? விஷயம் கிடையாது. ஏன்? இஸ்ரவேல் மக்கள் எப்படியெல்லாமோ இருந்து போனதுனாலதான் கர்த்தருடைய கரம் அவங்களுக்கு என்னவா தெரியலன்னா அவங்களுக்கு ஒரு அடையாளமாவே தெரியல. நிறைய பேர் சாக இருந்தவங்க இந்த 2025 பொழைச்சு வந்திருக்கிறாங்க தெரியுமா? எங்கேயுமே இல்ல. நம்ம சர்ச்சில் நம்ம கூட இருக்கிற பிள்ளைங்க கிறிஸ்துமஸ் எல்லாம் முடிஞ்சது, நம்ம சர்ச்சில் ஆராதனை எல்லாமே முடிஞ்சது. எல்லாமே முடிஞ்சு 26ஆம் தேதி ஒரு அக்கா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பையன் திடீர்னு தூக்கு மாட்டிட்டான், அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், அவன் ரொம்ப சீரியஸாக இருக்கான், ஐசியூவில் இருக்கான், அவனுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஜோம் பண்ணோம், அவங்கள எல்லாருமே ஜோம் பண்ணாங்க. இன்னைக்கு நேற்று டிஸ்சார்ஜ் ஆனான்னு நினைக்கிறேன். நேற்று டிஸ்சார்ஜ் ஆகி கர்த்தர் வாழ்க்கைய திரும்பமா பரிசா கொடுத்திருக்கிறார்.
நாம நினைக்கிறோம் ரொம்ப அசால்ட்டா. என்ன நினைக்கிறோம்? நம்ம எப்படி வேணா இருக்கலாங்க, என்ன வேணா பண்ணலாங்க. கிடையாது. வாழ்க்கை இன்னைக்கு யார் கொடுத்தது? இது கர்த்தர் எனக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். எங்க ஆதியாகமம் 2வது அதிகாரம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல ஆதியாகமம் 2வது அதிகாரத்தை நம்ம வாசிப்போம். அதுக்கு முன்னாடி 1வது அதிகாரத்துல 28வது வசனம். 1:28. பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். யாரை கர்த்தர் ஆசீர்வதிச்சார்? மனித இனம் உருவாச்சு. எங்க? ஆதாம் கிட்டையும் ஏவாள் கிட்டையும் உருவாச்சு. அது 27ல நீங்க வாசிச்சீங்கன்னா, 26ல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா தெளிவா தெரியும். ஆதியாகமம் 1:26-27. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்களை சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். எப்படி ஆண்டவர் சிருஷ்டிக்கிறாரு? ஆணும் பெண்ணுமா கர்த்தர் யாரை உண்டாக்குறார்? மனுஷனுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் வாழ்க்கையை உருவாக்கின இடம் எது? ஏதேன் தோட்டம். அதை யார் மறந்து போயிட்டா? இஸ்ரவேல் மக்கள் தனக்கு யார் வாழ்க்கையை கொடுத்தாங்களோ தன்னுடைய தேவனை மறந்து போய் அவங்க சுய இஷ்டத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திருச்சபையாகிய நாம இந்த 2025 வந்துட்டோம். நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறிடுமா? நம்ம வாழ்க்கை எல்லாமே மாறிடுமா? நம்ம வாழ்க்கை நிலையில்லாத ஒரு வாழ்க்கை, எப்ப என்ன நடக்கும்ன்றது தெரியாத ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் சொல்ல முடியும் அதே அடுத்த வருஷம் நான் இங்க இருப்பேன்றது தெரியாது? ஏன்? நிலை இல்லாத ஒரு உலகத்துல நிலை இல்லாம நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா வாழ்ற வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைய நான் பரிசா எடுத்து வச்சு நான் ஆண்டவருக்காக ஏதாவது இந்த 2025ல நான் செய்ய போறேன். ஏன்? இந்த வாழ்க்கை யார் தெரியுமா? நானு கர்த்தருடைய சாயலாக கர்த்தருடைய ரூபமாக நான் படைக்கப்பட்டிருக்கேன். நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், ஏய் இதெல்லாம் எங்க உருப்பிட போகுது, இதெல்லாம் உருப்பிட முடியாது, மூஞ்ச பார்த்தாவே தெரிஞ்சுடுவோம். ஏன்? அகத்தின் அழகு முகத்துல தான் தெரியும். ஏன் நம்ம மூஞ்சி ஏன் விகாரமா இருக்கு? இன்னைக்கு எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கிறதுனால பயங்கரமா இருக்கு. நம்ம மேக்கப் பண்ணல நார்மலா பார்த்தோம்னா அதை விட பயமா இருக்கும். புரியுதா நான் சொல்றது? அப்ப கர்த்தர் கொடுத்த அந்த சாயலையும் அந்த மகிமையான அந்த ரூபத்தையும் இன்னைக்கு நான் என்ன பண்றேன், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, நம்ம தம்பி முன்னாடியே நிக்கிறான். முடியெல்லாம் கருப்பாக்கி, கருப்பா இருக்கிற முடிய சிகப்பாக்கி, அதை வெள்ளையாக்கி, அதை மஞ்சளாக்கி, அதை என்னென்னவோ இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இருக்கிற ஒரு வாழ்க்கைய நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பண்றோம், நாசமாக்குறதுக்கு என்னெல்லாம் வேலை இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம செய்யறோம். சரீர பிரகாரமாகவும் சரி, எல்லாத்தையுமே சரி. நீங்க நினைச்சுக்காதீங்க, இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு இருக்கு பத்தியா, அது ஒவ்வொன்றும் இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுமா பண்ணுது, பாய்சனா மாற, விஷமா மாறுற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சில பேர் 12 மணிக்கு, நைட்டு 12 மணிக்கு பிரியாணி டெய்லி சாப்பிட்டேன்,
இன்னைக்கு புதுசா ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, நைட்ல பிரியாணி சாப்பிடுறது. அதுக்கு நிறைய கடை. நைட்ல ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறது. இதெல்லாம் என்ன தெரியுமா? உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய உனக்கு நீயே சீரழிச்சுக்கிறது. நம்ம சொல்ல அதெல்லாம் அவங்களுக்கு தான் ஏதாவது பண்ணோம், நம்மளாம் ஸ்ட்ராங்கு, நமக்குள்ள ஒண்ணுமே பண்ணாது. தயவுசெய்து உனக்கு தான் பண்ணோம் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு ஏன் நிறைய வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு அந்த வாழ்க்கையை தொலைச்சு நிக்கிறாங்க? அவங்க சுய இஷ்டப்படி இருக்கிறதுனால. இதெல்லாம் சின்ன விஷயம். ஆனா கர்த்தருடைய காரியத்துக்குள்ளார இப்ப வருவோங்க. இந்த எத்தனை பேர் இந்த ஆராதனை கர்த்தருடைய ஆராதனையில நான் அவர் சொல்ற மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லா கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை எல்லாமே நான் அப்படியே கீழ்படிச்சேன். யாராவது இருக்குமா? அப்ப நம்ம வாழ்க்கை எப்போ உயிர்ப்பிக்கப்படும்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு பரிசு. அந்த பரிசு உயிர்ப்பிக்கப்படணும் அப்படின்னா இயேசு உங்க உள்ளத்துல இருந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். அப்போ உங்க வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படாம போகுது அப்படின்னா நீங்க இயேசுவுக்கு நிறைய காரியத்துல முக்கியத்துவமே கொடுக்கல. ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கோம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம முக்கியத்துவம் நம்ம பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க பத்தியா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களோட முக்கியத்துவமா இருக்கா. உங்களுடைய நண்பர்கள் தான் உங்களுக்கு முக்கியத்துவமா இருக்காங்க. உங்களுடைய சொந்தக்காரங்க தான் உங்களுக்கு முக்கியத்துவமா இருக்காங்க. உங்களுக்கு சுத்தி இருக்கிற ஜனம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. தயவு செய்து யாரையுமே முக்கியத்துவமா வைக்காதீங்க. ஏன் சொல்லுங்க? இன்னைக்கு இவங்க நல்லா பேசுவாங்க, நாளைக்கு அதே ஆளுக்கு சண்டை வந்துச்சுன்னா உன்னை பத்தி எனக்கு தெரியாது ஏதாவது சொல்லிட போறேன், அதுக்குள்ள மட்டும் சேராதீங்க. நாமளே எல்லாருக்கும் சாட்சி சொல்லுவோம். பாஸ்டர் அந்த பொண்ணு தெரியுமா உங்களுக்கு? மோசமாந்து பாஸ்டர், சர்ச்சில் வந்தாதான் அல்லேலூயா கர்த்தரையே துதிக்கலாம். ஆனா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ கேட்கவே முடியாது, அந்த அளவுக்கு பேசும். ஏன்? 2025 போகும்போது உங்க வாழ்க்கையை நீங்க கண்ட்ரோல் பண்ணி ஆண்டவருக்குள்ளார நீங்க வாழாம உங்க சுய தோற்றமாவும் சுய இஷ்டமா வாழ்ந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2025 என் வாழ்க்கையில ஒரு மாற்றமுமே இருக்காது. ஏன் நம்மளால மாறவே முடியல? கிறிஸ்டினா மாறிடா எல்லாமே மாறிடுமா? மாறாது. நீங்க மாறணும்னு நினைக்காத வரைக்கும் உங்களால மாற்றமே இருக்காது. நான் சர்ச்சுக்கு போகணும் சொல்லி நான் நினைக்கணும் அப்படின்னா மட்டும்தான் எனக்கு என்ன பண்ண முடியும்? என் வாழ்க்கை மெய்ப்பிக்கப்படும், உயிர்ப்பிக்கப்படும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் வாழ்க்கை 10-11 இருக்குமே தவிர ரொம்ப கஷ்டம். ஒரு வயசான பெரியவருக்கு திடீர்னு என்ன பண்ணிச்சா, ரொம்ப ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தோன்னா என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் அவர் என்ன பண்ணாரு, சேர்ந்துட்டார். அப்புறம் அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து எக்கோலாம் எடுத்து அது மேலே போதா எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு அவருடைய வாழ்வு வந்து என்ன இருக்கு, ரொம்ப சுருங்கி போயிருக்குன்னு சொல்லி அது பேஸ் மேக்கர் அப்படி இப்படிலாம் வச்சு என்ன பண்ணாங்க, அவருடைய வாழ்க்கையை சரி பண்ணி 3 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்தாங்க. அவர் இப்போ நல்லா குணமாயிட்டாரு. அந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வந்துட்டார். 4வது நாள் காலையில் போய் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஆள் போய் பில்லை கொடுக்குறாங்க. பில்லை கொடுத்தோன்னே எவ்வளோ இருக்கும், கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய்க்கு பில்லு வந்துருக்கு. அவருக்கு இப்போ நிஜமாவே என்ன ஆயிடுச்சு, அந்த பில்லை பார்த்தோன்னே அவருக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. என்னடா நம்ம 3 நாள் இருந்ததுக்கு 12 லட்சமா? அப்போ அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஆட்கள் கேட்டாங்களா, சார் உங்களுக்கு வேணா நாங்கள் கம்மி பண்ணி தரோம் சார். இல்லைம்மா வேணாம் நீ கம்மி பண்ணாத, அப்படியே இருக்கட்டும். என்னை 70 வருஷமா கர்த்தர் சுவாசத்தோட இருதய கோளாறு இல்லாம இந்த 70 வருஷமா கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா இந்த 3 நாள் நான் இங்க இருந்தேன், எனக்கு நீங்க எவ்வளவு கேக்குறீங்க? 12 லட்சம் ரூபாய் கேக்குறீங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம்? 4 லட்சம். அப்ப அவர் 70 வருஷம் இந்த பூமியில இருந்திருக்கிறாருன்னா
ஆண்டவருக்கு அவர் எவ்வளோ லட்சம் கொடுக்கணும்? எவ்வளோ லட்சம் கொடுக்கணும்? கிட்டத்தட்ட அது எண்ணிக்கையே இல்லாத அளவுக்கு ஒரு கணக்கில் போய் நிற்கிது. சரி, இன்னைக்கு நம்ம வாழ்க்கைய நம்ம எப்படி வாழ்றோம்னா ஒரு அசால்ட்டா வாழ்ந்துடுறோம். தயவு செய்து உங்களுடைய இருதய துடிப்புக்கே கர்த்தர் கிருபையாக இருக்கிறார். தேவன் அவருடைய சாயல உங்களை வச்சிருக்கிறார். ஆனா நீங்க 2024ல வேற சாயல பிரதிபலிக்கிறீங்க. ஆனா தயவு செய்து 2025ல நீங்க மாறவே இல்லை அப்படின்னா, நான் திரும்ப சொல்றேன், 2025ம் நம்மளுடைய பழைய வாழ்க்கை நம்ம கூட இருந்து நம்மள அப்படியே தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதுல ஒரு மாற்றத்தையும் பார்க்கவே முடியாது. ரெண்டாவது பரிசா கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? ரெண்டாவது பரிசா தேவன் என்ன கொடுக்கிறாரு அப்படின்னும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை கொடுக்கிறாரு. எங்க 42வது ஏசாயா 42 6வது வசனம். ஏசாயா 42 6. உண்மை என்ன பண்ணிருக்கிறாரா? அழைச்சிருக்கிறார். ரெண்டாவது கிஃப்ட் என்னது? ஆண்டவரோடது. உன்னையும் என்னையும் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட் பார்த்தோம், கர்த்தர் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது பார்க்கிறோம், உனக்கு கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? அழைச்சு வச்சிருக்கிறார். எது அழைச்சு வச்சிருக்கிறார்? எங்க எப்படி அழைச்சிருக்கிறாரு? 41 ஏசாயா 41 10 வாசிங்க. 9வது வசனம். நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன். எங்க இருந்து கூப்பிட்டுருக்காரா? பூமியினுடைய கடைசியில இருந்து. எங்க இருந்து நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரு? பூமியினுடைய கடையாந்தரத்துல இருந்து உங்களை கர்த்தர் அழைச்சு வச்சிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எபேசியர் 1:4 எடுத்து வாசிங்களேன். எபேசியர் 1:4 எடுத்து வாசிங்களேன். போதும். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே, இந்த உலகம் உருவாவதற்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஏசாயா சொல்றாரு, நான் உன்னை கடையாந்தரத்துல இருந்து அழைச்சேன். பவுல் சொல்றாரு, நான் இந்த உலகமே உண்டாவதுக்கு முன்னாடியே உன்னை அழைச்சிருக்கிறேன். கர்த்தர் நம்மளை இன்னைக்கு அழைச்சிருக்கிறார். எதுக்காக? உன்னை நீதியின்படி உன்னை சரியான ஒரு வாழ்க்கைய கர்த்தருக்குள்ள வாழ்றதுக்காக உன்னை அழைச்சிருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் ஏன் அழைச்சார்? ஏன் தெரிந்து கொண்டார்? அவங்களுக்கு சொந்தமான ஒரு ஜனக்கூட்டம், ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ஜனக்கூட்டம். அவங்கள விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவங்கள கேட்கறதுக்கு, அவங்களுடைய கவலையை தொலைக்கிறதுக்கு கூட யாருமே இல்லை. அந்த மாதிரி நேரத்துல தான், டேய் உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லி கர்த்தருக்கு சொந்த ஜனமா மாத்தின மக்கள் இஸ்ரவேல் மக்கள். ஆனா இஸ்ரவேல் மக்கள் யார மறந்துட்டாங்க? இன்னைக்கு ஆண்டவரையும் மறந்துட்டாங்க. இன்னைக்கு திருச்சபை நம்ம யார மறக்கிறோம்? கர்த்தர் அழைச்சு வச்சிருக்காரு. எதுக்காக? நீ சரியா இந்த 2025ல நீ வாழணும். இன்னும் சரியா வாழணும்னா நான் எப்படி சரியா வாழணும்? நான் கரெக்டா தான் வாழ்றேன். நம்ம எல்லாருமே எப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு நீதியை வச்சிருக்கிறோம், சுய நீதி வச்சிருக்கிறோம். என்னது? நம்ம மெல்வின நம்ம என்ன ஒரு சுய நீதியை வச்சிருக்கிறோம்? நான் எப்படி வேணாலும் இருப்பேன், சர்ச்சைக்கு போய் என்ன பண்ணுவேன், அப்படி தொட்டுட்டு வருவேன். சர்ச்சைக்கு போய் என்ன பண்ணுவேன், அப்படி தொட்டுக்குவேன். அப்புறம் பாஸ்டர் போய் பார்த்து ஒரு வணக்கம் வச்சுட்டு வருவேன். இதான் இன்னைக்கு நியூ இயர் சர்வீஸ், இதான் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் சர்வீஸ். ஏன்? கர்த்தர் உங்களை சரியா வாழணுன்றதுக்காக அழைச்சு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கே போகாதெல்லாம் இன்னைக்கு தான் கோயிலுக்கு போவாங்க. நான் என்ன, நீ 1ஆம் தேதி போயிட்டாங்கன்னா அடுத்து எப்படி ஆயிடுவாங்க? பிரம்மாண்டமா ஆயிடுவாங்கல்ல.
அடுத்து எல்லாம் லைனா நிற்கும். அடுத்து வேலை, அடுத்து கல்யாணம், அடுத்து அது, அடுத்து அடுத்து அது, அடுத்து 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 அதெல்லாம் நிற்காது. கர்த்தர் உங்களை அழைச்சது எதுக்காக தெரியுமா? உங்க வாழ்க்கைய நீங்க ஆண்டவருக்குள்ளார சரியா வாழணுன்றதுக்காக அழைச்சிருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் அது ஃபெயிலியர், அவங்க தோத்துட்டாங்க. கர்த்தர் அவங்க வாழ்க்கைய வச்சு உங்களுக்கு நீங்க ஞாபகப்படுத்துறாரு. திருச்சபையா இருக்கிற நாம என்ன பண்ணக்கூடாது? இன்னைக்கு 2025ல நம்ம தோத்து போக கூடாது. எதுக்காக உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு? சரியா ஆண்டவருடைய ஆராதனைக்கு வரணும். கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. எதுக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு? அவருடைய ஆராதனையில தான் மகிமையான காரியங்கள் இருக்குன்னு சொல்லி கர்த்தர் அழைச்சு வச்சிருக்கிறாரு. அப்ப அவங்களுடைய சுயநீதி என்னது? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம இஷ்டம் தான். ஆண்டவர் நம்ம போனாதான் ஆண்டவர், அப்படி இல்லைன்னா ஆண்டவர்லாம் நமக்கு ஒரு கணக்கே இல்லை அப்படின்னு நீ 2025ல இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த செய்தியை நல்லா கேளுங்க. நம்ம கிறிஸ்துமஸ்லயே கேட்டோம், செவிட கேட்கணுமா, குருட பார்க்கணும். குருடை எப்படி கேட்பா, செவிடை எப்படி குருடை எப்படி பார்ப்பான், செவிடை எப்படி கேட்பான்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரியான ஒரு மந்த நிலைக்குள்ளார திருச்சபை போகக்கூடாதுன்னு சொல்லிதான் கர்த்தர் இந்த ஏசாயா புஸ்தகத்துல இருந்து நம்மளை மீட்டு திரும்ப நம்மளை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க வேணா பாருங்களேன், இந்த உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆள் எவ்வளவு நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்கு ஒரு 180ல இருந்து ஒரு 200 மணி நேரம் வேலை பார்க்கணும். இது வெறும் 8 மணி நேரம் வேலை செஞ்சாங்க அப்படின்னா, இதே 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்யறாங்கன்னா ஒரு வாரத்துக்கு அவங்க 72 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க 6 நாளைக்கு. அப்போ ஒரு மாசத்துக்கு 72 × 3 பண்ணீங்கன்னா 216 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை செஞ்சாவே. கணக்கு தப்பா இருக்கலாம், உடனே அதை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, கணக்கு விட்டுருங்க. more than 200 hours இந்த உலகம் உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே பிடிக்குது. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையா, கர்த்தருடைய இமேஜா, அவருடைய சாயலை தரிச்சிருக்கிறேன்னா அவர் கூட ஆராதனைக்கு நான் வந்து அட்டென்ட் பண்ற நேரம் இது 2 மணி நேரம், ஆராதனைக்கு 1/2 மணி நேரம். ஆனா எனக்கு என்ன பண்ணணும்? ஆசீர்வாதம் எங்க வீட்டை கூரையை பிச்சு கொட்டணும். கல்லுதான் கொட்டணும், 4 கல்லு. ஏன்? நீ கர்த்தர் உன்னை அழைச்சது உன்னை சரியான முறையில் நடத்துறதுக்காக, உன்னை கூப்பிடுறது அவருடைய கிருபையில நீ வளரணுன்றதுக்காக. ஆனா நீங்களும் நானும் என்ன செய்யறோம்? இன்னைக்கு நிறைய நேரத்துல கர்த்தர் அழைச்ச அழைப்பையே நம்ம உதாசீனப்படுத்துறோம். ஏன் உதாசீனப்படுத்துறோம்? அது நமக்கு முக்கியமா தெரியல, அதான் உதாசீனப்படுத்துறோம். உங்களுக்கு யாராவது உங்களை வற்புறுத்தி, இப்ப டெல்லியில ஒரு கல்யாணம் வச்சிருக்காங்க உங்க ஃப்ரெண்டு, எத்தனை பேர் டெல்லிக்கு போவீங்க? ட்ரெயின் பிடிச்சி டெல்லிக்கு உங்க ஃப்ரெண்டு, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்து கூடயே இருந்து எல்லாம் பண்ணி உங்களுக்கு கல்யாணத்தை டெல்லியில வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம எத்தனை பேர் போவோம்? எல்லாருமே போறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம், கரெக்டா? அதெல்லாம் நான் போக மாட்டேன்னா நீங்க சொல்லவே மாட்டீங்க. எப்படியா இருந்தாலும் நீங்க எல்லாருமே போவீங்க. அப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்? அது டெல்லியா இருந்தாலும் சரி, கல்கட்டாவா இருந்தாலும் சரி, எங்க வச்சிருந்தாலும் நம்ம சொந்தக்கார கல்யாணமோ இல்ல முக்கியமான ஒருத்தவங்களோட கல்யாணமோ நம்ம கம்பல்சரி எவ்வளவு தூரமா இருந்தாலும் போவோம். நீங்க அதே போலதான் இன்னைக்கு கர்த்தருடைய காரியத்துல நம்ம என்ன இருக்கணும்? நம்ம முக்கியமா நம்ம நினைக்கணும். உங்க வேலை இங்க இருந்து சிக்கல்பட்டு போனா ஒரு 50,000 கிடைக்கும் மாசம் தான். எத்தனை பேர் போறதுக்கு ரெடியா இருக்கும்? ஆப்வியஸ்லி எல்லாருமே போவோம். ஏன்? ஐயோ வேலைக்கு போனா எனக்கு காசு வருது, நீ வேற, அதனால நம்ம வேலைக்கு ஓடுவோம்.
சரி, நம்ம நிறைய பேரு நம்ம முக்கியத்துவத்தை எதுக்கு கொடுக்க மாட்டேன்றோம்? ஆராதனைக்கும் கர்த்தரை தேடுறதுக்கும் அவருடைய காரியத்துல வளர்றதுக்கும் நாம இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்மளுடைய கண் சொருகி போன குருடர்களா, நம்ம செவிடர்களா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் ஏசாயா நமக்கு திரும்ப 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 ஞாபகப்படுத்துறாரு, உனக்கு கண்ணும் தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது, அப்படி இல்லைன்னா நான் சொல்றதையாவது கேளு. அந்த உணர்வை வளர்த்துக்கோ, நிர்சாரமா வந்துட்டு போவாத. 2025ல நீ ஆண்டவருக்காக நீ என்ன செய்ய போறன்றதை பாரு. சம்திங் நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னா தயவு செய்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்க. ரெண்டாவது, கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார், அதுக்காக எதையாவது செய்யுங்க. உங்களை அழகா இன்வைட் பண்ணி வேற யாருமே உங்களை ரொம்ப நேசிச்சு உங்களை யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஆனா கர்த்தர் ஒவ்வொரு ஆராதனைக்கும், ஒவ்வொரு செப்பக்கூட்டங்களுக்கும், ஒவ்வொரு வீட்டு காரியங்களுக்கும், வீட்டு செப்பக்கூட்டங்களுக்கும் உங்களை அழைக்கும் போது கர்த்தர் ரொம்ப உங்களை ஒரு நேசத்தோட, எங்களுடைய குழந்தை இன்னைக்காவது திருந்திராதா அப்படின்னு தான் ஆண்டவர் அழைக்கிறார். மூணாவது கிஃப்ட், ஃபர்ஸ்ட் பார்த்தோம் நம்ம வாழ்க்கை, ரெண்டாவது கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார், மூணாவது ரொம்ப முக்கியமானது இதே ஏசாயா 42 அருமையான வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அருமையான வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு தத்தம்? அதே 42 7வது வசனம், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உன் கையை நான் பிடிக்கிறேன். இது என்ன தெரியுமா? ஒரு பெரிய வாக்கு தத்துவம். ஃபர்ஸ்ட் கர்த்தர் நம்ம கிஃப்டா கொடுத்தது வாழ்க்கை, ரெண்டாவது இந்த வாழ்க்கையை கொடுத்து ஆண்டவர் அவருக்குள்ள நம்மளை அழைக்கிறாரு. அழைச்சு இன்னைக்கு ஒரு வசனத்தையும் கொடுக்கிறாரு. என்ன? நான் உன் கையை பிடிக்கிறேன். வேற யார் நம்ம கையை பிடிச்சாலும் வச்சுக்கோங்களேன். இப்ப நான் என்னுடைய மனைவியோட கையை பிடிச்சி திருமணம் நடந்தது. எங்க 2 பேர்ல யார் முதல்ல போவான்றதுலாம் தெரியாது. நாங்க 100 வயசு வரைக்கும் இருப்போம், ஒன்னாவே நாங்க ஆண்டவருக்குள்ளார போயிடுவோம் அப்படிலாம் இல்லை. மரணம் எப்ப வேணாலும் சம்பவிக்கும். அப்ப நான் அவங்க கையை பிடிச்சது என்னது? தற்காலிகமான என் கையை பிடிச்சிருக்கேன். ஆனா கர்த்தர் என் கையை பிடிச்சேன்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இது எதுக்கு அடையாளம் தெரியுமா? இது எது என்னுடைய அடையாளம் தெரியுமா? இது உறவுக்கான ஒரு அடையாளம். கர்த்தர் கையை பிடிச்சிருக்கிறாருன்னா இந்த கையை கர்த்தர் எங்க இருந்து பிடிச்சிருக்கிறார்? ஏதேன் தோட்டத்துல இருந்து கர்த்தர் நம்ம கையை பிடிச்சு வச்சிருக்கிறார். யாரும் மறந்துடாதீங்க, உங்க கையை கர்த்தர் பிடிச்சது எங்க? இன்னைக்கு பிடிக்கல. ஏதேன் தோட்டத்திலேயே மணியை கர்த்தர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். லட்சுமி அக்காவை கர்த்தர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். இங்க இருக்கிற எல்லாரையுமே கர்த்தர் தெரிஞ்சு வச்சிருக்கார். எப்ப ஆதாம் அங்க உருவாக்கப்படும் பொழுது நம்ம எல்லாருக்குடையுமே கர்த்தர் நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். சோ இது எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு ஸ்லாக்கியம். இது கர்த்தருடைய கரம்ன்றது உறவுக்கான ஒரு அடையாளம், அன்பின் அடையாளம். இந்த அடையாளம் என்ன தெரியுமா? மறந்துடாதீங்க, தயவு செய்து இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு உறவுக்கான ஒரு அடையாளம். இந்த உறவு மீட்டு போன காரியத்தை எனக்கு என்ன பண்ண தெரியுமா? சந்தோஷமா கொடுக்கக்கூடியது. கர்த்தருடைய கரம்ன்றது வெறும் உறவுக்கான அடையாளம் மட்டும் இல்லை. எனக்குள்ள அதை விட மகிமையா இன்னொரு காரியம் சொல்றாரு. அவருடைய பிரசன்னம் வேற எதுவுமே இல்லை. கர்த்தருடைய கரம் அவர் நம்மளை நேசிக்கிறது, அவர் நம்ம மேல அன்பு பாராட்டுறது, அவர் நம்மளை போஷிக்கிறது, அவர் நம்மளோடு கூட இருக்கிறது உறவுக்கான அடையாளம். அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தர் என் கையை பிடிச்சி நீங்க வாக்குத்தத்தை கொடுத்து,
நான் இந்த உறவுல உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், கைவிடவே மாட்டேன். அப்ப ஏசாயா 41 நீங்க வாசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏசாயா 41ல நம்ம படிக்கலாம். நான் உன்னை கல்யாணத்துல இருந்து எடுத்தேன், நான் உன்னை வெறுக்கல, நான் உன்னை என்ன பண்ணல, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்க, நீ திகையாத, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை தாங்குவேன். அவர் என் கையை பிடிச்சது எதுக்காக? என்னை இன்னைக்கு வரைக்கும் தாங்கிட்டு இருக்கிறாரு. நம்ம இந்த மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போதும் சரி, இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போதும் சரி, 2024 டிசம்பர்ல நம்ம எவ்வளவு பெரிய ஒரு ஓப்பனிங் பேலன்ஸோட ஆரம்பிச்சோன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்றது தெரியல. ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு, 400 ரூபாயில ஆரம்பிச்சோம். வெறும் 400 ரூபாய். ஆனா அதுல சில பேர் உதாரணத்துவமா நமக்கு வெளியில இருந்தும் சரி, நம்மளுடைய தெரிஞ்சவங்க சரி, நம்மளுடைய சபை மக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா காணிக்கைகளை நம்ம கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது எப்படி தெரியுமா? கர்த்தருடைய கரமா நான் பார்க்கிறேன். நிஜமா ஒரு சில பேர்லாம் முடியவே முடியாது. ஆனா அவங்க உதாரணத்துவமான காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருந்தது தெரியுமா? இது என்னது? முழுக்க முழுக்க கர்த்தருடைய கரம். இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஏண்டா நம்ம இந்த பகுதியில வந்து செய்யணும், ஏண்டா இவ்வளவு ஒரு போராட்டம், ஏண்டா இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி யோசிச்சோம். இந்த ஊழியத்துக்கு நமக்கு உதவியா இருப்பேன்னு சொன்னவங்க யாருமே நம்ம கையை பிடிக்கவே இல்லை, யாருமே நம்ம கூட இல்லவே இல்லை. யார் தெரியுமா இருக்கா? ஒரு கர்த்தர் மட்டும்தான் நம்ம கையை பிடிச்சி. எல்லாருமே எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க, இப்போ ஆரம்பி நம்ம கலக்கலான்னு. நான் மட்டும்தான் கலக்கிறேன், வேற யாருமே என் கூட சேர்த்து கலக்கல. இன்னைக்கு இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல இந்த மக்கள் யாருமே நிக்கல. இதுக்காக ஐயோ எல்லாமே முடிஞ்சிச்சா? கர்த்தருடைய கரம் இருக்கு. இந்த கரத்தை நான் இந்த 6 வருஷமா பாக்குறேன். 6 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, இந்த 6 வருஷம் நான் இப்ப இந்த 7 வருஷத்துக்குள்ள போகும்போது கர்த்தர் அவருடைய கரத்தை திரும்ப எனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது அதை விட ஒரு பெரிய கிருபை அது எதுவுமே இல்லை. எப்பவுமே நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தவங்க ரெகுலரா சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட நம்ம போய் கேட்கவே தேவையில்ல, அவங்களே ஞாபகம் வச்சு நமக்காக அனுப்புவாங்க. இந்த வருஷம் நான் என்ன பண்ணேன், நாளை வாய்க்கு வந்து கேட்டேன். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? பார்க்கலாம், இருந்தா தரோம் அப்படின்ட்டு. சரி ஃபைன். அப்ப எனக்கு ஞாபகம் வந்த ஒரே பகுதி என்ன தெரியுமா? நம்ம ஊழியத்துக்காக நம்மளை கர்த்தர் என்ன பண்றாருன்னா நம்ம கேட்கிறோம், பட் கொடுக்கல. அதனால ஐயோ அவங்க ரொம்ப மோசமான ஆளு, ரொம்ப ஐயோ அவங்கள மாதிரி ஒரு மோசமான ஆள் இல்லவே இல்லை அப்படிலாம் யோசிக்கல. கர்த்தர் அதுக்கு பதில் வெளியில இருந்து இன்னும் நிறைய பேர் எழுப்பினார். அந்த ஒரு ஆள் இருந்தா ஒரு ஆளா தான் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அநேகரை கர்த்தர் எழுப்பி இந்த ஊழியத்தை அவருடைய கரம் இருக்குன்றத இன்னைக்கு வரைக்கும் தேவன் நிரூபிச்சுட்டு இருக்கிறார். நம்மளாம் யோசிப்போம், ஐயோ பாஸ்டர் இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு, அவ்வளோ போராட்டம் இருக்கு. நான் திரும்பமா ஒரு காரியத்தை மட்டும் மறந்து போயிடாதீங்க. இந்த வருஷம் 2024, அதாவது போன வருஷம் பிப்ரவரி மாசம் இந்த இடத்தையே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஐயோ நம்ம இந்த இடத்துல ஊழியமே வேணாம்னு சொல்லி நானும் செடியும் ஜனவரியிலேயே முடிவு பண்ணிட்டோம். போதுண்டா, எங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லவே இல்லை, நாங்களே டிசைட் பண்ணிட்டோம். ஆனா கர்த்தருடைய காலம் எவ்வளவு அருமையானது தெரியுமா? லீஸ்க்கு கொடுப்பாங்களா? எனக்கு அந்த ஐடியா இல்லை. எங்க அப்பா கிட்ட பேசும்போது அவர் இதை சொன்னார். சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணேன்னா, சரி லீஸ்க்கு கேட்கலாம்னு சொல்லி கேட்டேன். லீஸ்க்கு கேட்கும்போது அவர் எவ்வளவு சொன்னார்னா 6 லட்சம் ரூபாய் சொன்னார். 6 லட்சம் ரூபாய் இது ரொம்ப பெரிய அமௌண்ட். நம்ம எங்க போறது தெரியல.
சரி ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் செய்வார் சொல்லி என்ன பண்ணோம்? ஜோம் பண்ணோம். இந்த ஜனவரி மாசத்துல அந்த காரியத்தை எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணோம். ஒன்றும் இல்லை, எங்களுக்கு உண்டான சில காரியங்களை பேங்க்ல போய் வச்சு என்ன பண்ணோம்னா அதுக்கான பணத்தை ரெடி பண்ணி இந்த ஊழியத்துக்கு நம்ம செய்வோம்னு சொல்லி ஒரு சில லோனும் வாங்கி என்ன பண்ணோம், அந்த 6 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்தோம். கொடுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமே என்னன்னா, 50,000 ரூபாய் இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா கூட என்கிட்ட கிடையாது. ஆனால் ₹1 கூட இல்லாத என்ன தேவன் எவ்வளோக்கு ரெடி பண்ண வச்சார்? 6 லட்சம் ரூபாய். அப்போ நான் என்ன தெரியுமா யோசித்தேன்? கர்த்தருடைய கரம் இன்னைக்கு எந்த இடத்துலையும் சரி, நம்மளுடைய ஊழியத்திலையும் சரி, கர்த்தர் எந்த அளவா அவரு கம்மா போட்டு, நான் ஃபுல் ஸ்டாப் பண்ணேன் முடிஞ்சிச்சுட்டு, ஆனா கர்த்தர் கம்மா போட்டு என் கையை உங்ககிட்ட இருக்கும்போது நீ என்னடா நீ சொல்லி என்னை இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நடத்துறேன். அதே போல கர்த்தர் உங்க குடும்பத்தை நடத்தி இருப்பார். அதே போல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்தி இருப்பார். கர்த்தருடைய கரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நம்ம இருக்கிற யாருமே இன்னைக்கு நம்ம இங்கே இல்லை. நிறைய பேர் கர்த்தருடைய கரத்தை வெறும் சொற்களின் வடிவத்துல மட்டும்தான் யோசிப்போம். தயவு செய்து அப்படி இல்லை, வாழ்க்கையா பார்க்கணும். அந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையா நான் பார்க்கிறேன், நான் இன்னும் பார்ப்பேன். இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் ஜெபம் பண்றேன், அதுக்காக நான் பிரயாசப்பட போறேன். அந்த காரியம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா அந்த உறவை வளர்த்துக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு பிரயாசப்படுறீங்க? உலகத்துல ஒரு மனுஷன் என்னை கூப்பிட்டாவே நான் அடுத்த செகண்டே போய் நிக்கிறேன். சார் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா? சார் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? சார் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு நான் உதவியா இருக்கணுமா சொல்லி கேட்கிறோம். ஆனா இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் எனக்கு என்ன பண்ற? ஞாபகப்படுத்துற. எனக்கு கர்த்தர் என்ன பண்ற? என்ன ஞாபகப்படுத்துற? அவருடைய கரம் இன்னைக்கு என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு. நான் இந்த இடத்துல இருந்து நான் எங்க போறேன்? நம்ம எங்க போறோம்? இதே 2024 மாதிரியே தான் நான் கர்த்தருடைய கரத்தை பார்க்க போறேன்னா வெறும் பாஸ்டர் மட்டும் தான் பார்க்கணும், நான்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு தெரியவே இல்லை பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, தயவு செய்து சர்ச்சுக்கு வாங்க. ரெகுலரா தேடுங்க, ரெகுலரா ஆண்டவரோடு கூட உறவுல இருங்க, ரெகுலரா கர்த்தருடைய கரத்தை பார்க்கிறதுக்கு அவருடைய வசனம் மட்டும்தான் நமக்கு உதவியா இருக்கும். இந்த வசனத்தை நம்ம எத்தனை பேர் வாசிக்கிறோம்? இந்த வசனத்தின் மேல எத்தனை பேர் நம்ம பற்றுதலா இருக்கோம்? இந்த வசனத்தை எத்தனை பேர் நம்ம மனப்பாடம் பண்றோம்? 2024 நீங்க எத்தனை வருஷம் மனப்பாடம் பண்ணீங்க? தெரியாது. எவ்வளவு பேர் கோல் பைபிள முடிச்சீங்க? தெரியாது. ஆனா என்னது, நான் பரம்பரை கிறிஸ்டியன், பரம்பரையிலிருந்து பரம்பரை கிறிஸ்டியன், 50 வருஷம் கிறிஸ்டியன், 60 வருஷம் கிறிஸ்டியன், 70 வருஷம் கிறிஸ்டியன். ஆனா எனக்கு இந்த பைபிள் இருந்து கர்த்தர் நல்லவர் என்ற வார்த்தைக்கான அடையாளம் எனக்கு தெரியாது. எனக்கு ஏன் இவன் ஜெபம் பண்ண கூட தெரியாது. அப்ப எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க எத்தனை பேருக்கு நமக்கு ஜெபம் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி உங்க பேரை சொல்லி நான் ஜெபம் பண்ண சொன்னேன்னா நம்ம எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவோம்? வாசிக்க என்ன சொல்லாதீங்க, அந்த பொண்ணு சொல்லுங்க, அந்த பொண்ணு நல்லா ஜெபம் பண்ணும், நல்லா சோத்திரம் சொல்லுவோம், அந்த பொண்ணு பயங்கரமா பாட்டு பாடும். நீ என்ன பண்ணுவ? எல்லாத்தையும் கவனி கேட்ப. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் தெரியல. ஆனா நமக்குன்னு ஒரு வாழ்க்கையில ஒரு நோக்கம் ஒன்று இருக்கு. நீங்க இந்த கர்த்தருடைய கரன்றது இது உறவுக்கான அடையாளம் மட்டும் இல்ல, கர்த்தருடைய பிரசன்னத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடியதான ஒரு காரியம். பிரசன்னத்தை எப்ப புரிஞ்சுக்க முடியும்? நீங்க அவருக்கு முன்னாடி வந்து காத்திருந்தாதான் தேவ பிரசன்னத்தையே புரிஞ்சுக்க முடியும். ஆண்டவர் நமக்கு முன்னாடி வந்துடுறாரு, நாம ரொம்ப பொறுமையா நம்ம வாழ்க்கையில நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார்,
அதுக்கு முன்னாடி உங்களுக்கான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பரிசா. அடுத்தது 2வது பரிசா கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். 3வது பரிசா கர்த்தர் உங்களுக்கான வாக்கு தத்தத்தை நீ கொடுத்திருக்கிறார். நீங்க உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய காரியம் மட்டும் 2025 தயவு செய்து யோசிக்காதீங்க. கர்த்தருடைய காரியத்தை பத்தி யோசிக்க. ஏன் தாவீது ஆண்டவருக்காக ஆலயம் கட்டணும்னு யோசிச்சார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை யோசிச்சார். ஆபிரகாம் கர்த்தருடைய உடன்படிக்கையை குறித்து அவரோடு கூட நடக்கணும்னு யோசிச்சார். கர்த்தர் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிச்சார். பிள்ளையே இல்லாத நபருக்கு தேவன் பிள்ளையை கொடுத்தார். எனக்கு எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா எனக்கு என்ன இல்லை, அந்த வாக்கு தத்தத்தை எனக்கா சுதந்திரமா நீங்க எடுக்க முடியல. ஏன்? எனக்கு என் பாவம் எனக்கான காரியத்துல எனக்கு பாவம் என்ன பண்ணிட்டு இருக்கு, எனக்கு முன்னாடி வந்து நிக்குது. என்ன பாவம்? எல்லாம் என் விருப்பம். 2025 கொஞ்சம் கவனிங்க. 2024 நான் எப்படி எல்லாம் இருந்தனும், ஒழுங்கா சர்ச்சைக்கு வர மாட்டேன், ஒழுங்கா ஆண்டவரை தேட மாட்டேன், ஒழுங்கா நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், ஒழுங்கா ஜெபம் பண்ண மாட்டேன், ஒழுங்கா கர்த்தருடைய ஐக்கியத்துல இல்ல, கர்த்தருடைய கம்யூனியன்ல இல்ல, நான் எதுலயுமே இருக்க மாட்டேன். ஆனா எனக்கு கர்த்தர் எல்லாத்தையும் செய்யணும். எப்படி செய்வாரு? உலகம் 200 மணி நேரம் ஒரு மாசத்துக்கு வாங்குது, ஆனா சர்ச்சுக்கு ஒரு மாசத்துக்கு 8 மணி நேரம் கூப்பிடுறோம். நோ கம்மி. ஒண்ணுமே நம்ம வரதில்ல. எல்லாத்துக்குமே நம்ம ஒரு சாக்கு போக்கு ரெடியா வச்சிருக்கோம். பாஸ்டர் இதனாலதான் நான் வரல, அதனாலதான் நான் வரல, இது சரியில்லை அதனால வரல. எதுவுமே சரியா இருக்காது. நீங்க தான் சரிப்படுத்தணும், நீங்க தான் சரிப்படுத்தணும், நீங்க தான் சரியா இருக்கணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. 2025 தேவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நீ 2025 கர்த்தருடைய கரத்தை நீ பார்க்கறதுக்கு ரெடி ஆகும். வேற எதுக்கு நீ ரெடி ஆகணும்? உனக்கு பிரச்சனை இருக்குமா? நாளைக்கு வீட்டுக்கு போனாலும் இருக்கும். ஆனாலும் நான் கர்த்தருடைய காரியத்தை பார்ப்பேன். யாரு நம்பி விசுவாசிக்கிறீங்களோ, நம்பி அதை ஏற்றுக்கிறீங்களோ, அவங்க வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 2024 போலதான் 2025 இருக்கும். நான் வருவேன், நான் பாட்டுக்கு மெத்தனமா இருப்பேன். தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. இஸ்ரவேல் மக்கள் மாதிரியே நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் அதுல இருந்து நம்மளை பிரிச்சு எடுத்திருக்கிறார், அதுல இருந்து நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்கிறார், அதுல இருந்து நம்மளை கொண்டுட்டு போறார். அதுக்கு இன்னைக்கு இந்த உறவுல வளர்றதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த வருஷம் நான் கர்த்தருடைய உறவுல வளர்றதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த கேள்வியோடு கூட போங்க. ஆனால் நான் இந்த வருஷத்துல இந்த காரியத்தை தொடர்ந்து செய்வேன். ஒருவேளை நான் கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிப்பேன், கர்த்தருடைய அன்பை நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன், கர்த்தருடைய எவ்வளவு நல்லவரா இருக்க அதை நான் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பேன், நான் மற்றவங்களுக்கு உதவி செய்வேன், நான் சர்ச்சைக்கு வந்து எல்லா ஊழியத்திலையும் பங்கெடுப்பேன். எனக்கு என்ன தெரியுமா இந்த 2025 ஆசை? இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 2 இடத்துல நம்ம பிரேயர்ஸ்ல ஆரம்பிக்கணும். 2 இடத்துல ஆரம்பிக்கணும். அது மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸ். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சரியா? 3 விஷயத்தை கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறார். 1, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கிஃப்டா கொடுத்தது 1. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் எனக்கு கிஃப்டா கொடுத்தது 1 என்னுடைய வாழ்க்கை. 2வது கர்த்தர் என்னை அழைச்ச அழைப்பு. 3வது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? என்ன வாக்குத்தத்தம்? நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன். இதுதான் வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? வேற யார் கையை பிடிக்காதீங்க. போயிட்டு ஆண்டவர் கையை பிடிங்க. வேற யார் கையை பிடிச்சாலும் அவங்க நம்மளை உதறிட்டு போயிடுவாங்க. ஆனா கர்த்தருடைய கையை கெட்டியமா பிடிச்சிங்கன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில எண்ணி முடியாத காரியங்களை கர்த்தரால செய்ய முடியும். நம்ம கண்ணில் முடிச்சுக்கலாமா?
நம்ம எல்லாருமே கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். நம்ம எல்லாருமே கண்களை மூடி கைகளை கூப்பி ஆண்டவர் நேரா நம்மளுடைய காரியத்தை நம்ம ஏறெடுப்போம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய தயவுக்காக ஒரு விஷயம் நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கேட்ட செய்தியை நீரே எங்களை அழைத்திருக்கிறீர். நீரே எங்களை உடைய கடையாந்தரங்களிலிருந்து எங்களை நீங்க தூக்கி எடுத்தீங்க. அதுவே எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தீங்க. உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. நான் இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை சுமந்த நபரா நான் இந்த இடத்தை விட்டு போகணும் ஆண்டவரே. வேற எதை பத்தி யோசிக்க கூடாது. 2025 நான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஆண்டவர் சமூகத்துல நம்மளை தாழ்த்துவோம், நம்மளை ஒப்பு கொடுப்போம். நீங்க என்ன பண்ண போறீங்களோ ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த இடத்த விட்டு போங்க. அந்த இந்த தீர்மானத்தை நான் இன்னைக்கு எடுக்கிறேன். அடுத்த வருஷம் நான் திரும்ப வரும்போது அதே தீர்மானத்துல நான் உறுதியா இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எங்களால தகப்பனே, எங்களெல்லாம் ஆண்டவரே, இந்த மகிமையான நாளுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறேன். இந்த நாளில் நாங்கள் வளர்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறேன். தொடர்ந்து உமக்கு மகிமையாய் நாங்கள் வாழவும், உமக்கு மகிமையாய் எங்களை நீர் கொண்டு போகவும். கர்த்தாவே, நீர் எங்களை சுவாசத்தை ஜீவனை கொடுத்திருக்கிறேன். ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன்ல எங்களை அழைச்சிருக்கிறேன். அந்த அழைப்புக்கு நேராக நாங்கள் வாழ்றதுக்கு எங்களுக்கு வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி. 2025 நான் இன்னும் அநேக காரியங்களை நான் செய்யறதுக்கு, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர்றதுக்கு என் பாவம் தடையா இல்லாதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் நம்ம திருவிருந்துக்கு ஆயத்தமாகவும் கர்த்தருடைய பந்திக்கு நேரம்